மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ஸூத் குத்பா. இந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். இந்த குத்பா தன்னை அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பதற்காக வேண்டி, எதிரிகளுடைய சூழ்ச்சியோடு பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லை பாதுகாப்புகளிலே நாட்டுடைய ஊருடைய பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு சில தூதுகள், நன்மாராயங்கள், அதே போன்று அத்துமீறக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு, எதிரிகளுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக அநியாயக்காரர்களுக்கு ஏராளமான எச்சரிக்கைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஈமான்தாரிகளை, நீங்கள் உங்களுக்கு நாம் அளித்த அருட்கொடைகளின் செலவழியுங்கள். உங்களுக்கு எந்த வியாபாரமோ எந்த நட்போ பயனளிக்காத ஒரு நாள் வர முன்னால், அது எங்கே சிபாரிசும் அங்கு பயனளிக்காது. காஃபிர்கள் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். பக்ரா 254. அடுத்து பொதுவாக அநியாயக்காரர்கள் ஜெயம் பெற மாட்டார்கள். அன்ஆம் 21வது வசனம். அதே போன்று அன்ஆம் 45வது வசனத்திலே அநியாயக்காரர்களுடைய அவர்களுடைய அந்த அநியாயம் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு விட்டன. அவர் வேரோடு பிடுங்கி எறியப்படுவார்கள், முழுமையாக அவர் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்கிறான். அதே போன்று அநியாயக்காரர்கள் அன்ஆம் 47வது வசனம். அநியாயக்காரர்கள் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா? அநியாயக்காரர்கள் தானே அழிக்கப்படுவார்கள், அவர்கள் அழிவு நாசத்துக்குரியவர்கள். எனவே எப்பொழுதும் சிலர்களுக்கு சில கால தவணைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், கால வரையறைகளை கொடுத்திருக்கிறான். அநியாயக்காரர் கொஞ்சம் டைம் கொடுத்து அல்லாஹ் அழிப்பான், பிடிப்பான். எனவே அவர்கள் நித்திய ஜீவன் அல்லாஹ்வுக்கு முழு முகங்களும் கட்டுப்பட்டு விட்டன. யார் அநியாயத்தை ஈடுபடுவாரோ அவர் தான் நஷ்டவாளி. சாஹா 111 வசனம். எனவே நஷ்டவாளி, கைசேதத்துக்குரியவர், அழிவுக்குரியவர், நாசத்துக்குரியவர் தான் அநியாயக்காரர்கள் என்ற அந்த ஆயத்துக்களை ஓதிவிட்டு, எனவே எங்கள் மீது அத்துமீறக்கூடிய அநியாயக்காரர்களே, நீங்கள் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். உங்களுக்கு வீட்டில் அநியாயத்துக்கு முடிவு கட்டப்படும், அநியாயம் முடிவடையும். எல்லா வாசல்களையும் அவர்கள் திறக்க முயற்சித்தார்கள். என்றாலும் அவர்கள் அடக்கி ஆளக்கூடிய முரட்டுத்தனமான சர்வாதிகாரிகள் ஒவ்வொருவரும் நஷ்டவாளிகள், நஷ்டமடைந்துள்ளார். இப்ராஹிம் 15வது வசனம். எனவே எங்கள் மீது அநியாயம் அத்துமீறக்கூடியவர்களே, நீங்கள் செய்யும் அநியாயங்கள் சில இருள்கள், அது பல சாபத்துக்கு காரணமாக அமையும். எனவே அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடைக்க மாட்டார். பக்ரா 270வது வசனம். அதே மாதிரி நான் 129 வசனம் எல்லாம் சொல்லுறேன், கடும் பிடிபிடிப்போம், அநியாயக்காரர்கள் மீது நாங்கள் கடும் பிடிபிடிப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். நாங்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் படுத்தி சிலருக்கு எதிராக சாட்டி விடுவோம். நாங்கள் சில அநியாயக்காரர்கள் இன்னும் சிலர் மீது சாட்டி விடுவோம், அவர்கள் செய்த செயல்களின் வினையாக. அன்ஆம் 129வது வசனம். எனவே அவர்கள் சிலரோடு அடித்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே செத்து மடிகின்ற, தாக்கிக் கொள்கின்ற நிலைமைகள் ஏற்படும். தங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு அநியாயக்காரர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு சாகுவார்கள். எனவே அநியாயக்காரர்கள் கூடிய சீக்கிரம் விலகிக் கொள்வார்கள். எங்கு நோக்கி செல்கிறோம், அவர்கள் செல்லுமிடம் எங்கே, திரும்பி செல்லுமிடம் எங்கே? ஷுரை ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிச்சயமாக அநியாயக்காரன் இறுதி கேவலமான முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மதுரும் அநியாயம் விளைக்கப்பட்ட அப்பா இருக்கிறாரே, அவர் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அநியாயக்காருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நியாயத்துக்கு ஒரு முடிவு வரும் என்றாலும் அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறான். அவர்கள் விடயத்தில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் சில நாட்களை, காலங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மரியம் 84வது வசனம். நாள் முடியும் பொழுது, காலம் முடியும் பொழுது அநியாயம் அழியும். எனவே பொதுவாக நேசர்களே, அன்பர்களே, பொதுவாக இந்த அநியாயக்காரர்கள் இருக்கின்ற இந்த அராஜகர்கள், இந்த பெரிய சர்வாதிகாரிகள் எங்கே? அவர்களை நாங்கள் அவர்களுடைய அநியாயங்களுக்கு எப்படி முகம் கொடுப்பது? நாங்கள் பொறுமையுடைய ஆயுதத்தை கொண்டு முகம் கொடுக்க வேண்டும், நன்மை எதிர்பார்த்து முகம் கொடுக்க வேண்டும், அதில் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். எனவே பொதுவாக பொறுமை என்பது தீனிலே உடலுக்கு தலை போன்றது. பொறுமை இல்லாத ஈமான் கிடையாது, பொறுமை இல்லாவிட்டால் ஈமான் கிடையாது. எனவே யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சிப்பார், அல்ல அவர் பொறுமைசாலியாக மாற்றுவான். எவருமே பொறுமையை விட விசாலமான ஒரு சிறந்த ஒன்றை கொடுக்கப்படுவது கிடையாது. சிறந்த நன்கொடையாக அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பது பொறுமை. எனவே எல்லா நியாமத்து பொதுவாக பொறுமையின் மூலம் எல்லா சோதனைகளும் நியாமத்தாக மாறும். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்த தியாகிகளை, போராளிகளை, பாதுகாப்பு படையினர்களை, எங்களுடைய இஸ்லாமிய புனித ஸ்தலங்களையும் மக்களையும் ஊர்களையும் பாதுகாப்பதற்காக தன்னை உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பிடப்படுகின்ற போராளிகளே, தன்னை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்த தியாகிகளே, இன்று பாருங்கள் பல மன வருத்தங்களுடைய குரல்கள்,
அதே போன்று எத்தனையோ நம்முடைய கண்ணீர்களை துந்த வைக்கக்கூடிய அநியாயம் இழைக்கப்பட்ட அப்பாவிகளுடைய கண்ணீரை சிந்த வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓசைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்கள் எத்தனையோ பேருடைய உதவி தேடி கூவி அழைக்கின்ற குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் இதெல்லாம் காதால் கேட்டுக்கொண்டு இப்படியான நிலைமைகளில் நாம் கவலையில் சஞ்சலத்திலே மூழ்கி இருக்கிறோம். எத்தனையோ சிறந்த உம்மத்தாக இருந்தோம். இப்பொழுது என்னுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகின்றன. அதுக்கு ஒரு பெருமதி இல்லாமல் போய்விட்டது. எந்த அளவுன்னு சொன்னால் எங்களுடைய சிறிய ஒரு அந்தஸ்து இருக்கவர் கூட நமக்கு இன்னும் ஒரு அடைக்கலம் கொடுக்கின்ற அதிகாரம் நபியவர்களை வழங்கப்பட்டிருக்க. என்றாலும் இன்று இவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு உதவி செய்ய யார் இருக்கிறோம்? எனவே உங்களுடைய உதவி தேடின தீனுடைய விஷயத்திலே நீங்கள் உதவி செய்வது உங்களுடைய கடமை. அன்பால் 72 மக்கள் இதனுடைய மார்க்க விடயத்தில் உதவி தேடினால் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் உங்களுடைய உதவி தேடினால் நீங்கள் உதவி செய்வது கடமை என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நாங்கள் கோபப்படுவது, எதிரிகளோடு கோபப்படுவது, அதுவும் உண்மையிலே அது மக்களுடைய அல்லாஹ் ரசூலுடைய திருப்திக்காக வேண்டி நாங்கள் கோபப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய முஸ்லிம்களுடைய சங்கைகள் குறைக்கப்படும் பொழுது கோபப்பட வேண்டும். எனவே இந்த பாருங்கள், என்று இப்படியான விடயங்களை கோபப்படாவிட்டால், எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்கள் அப்படியே தகர்க்கப்படும் பொழுது கோபப்படாவிட்டால், எங்களுடைய ரோசம் எங்கு சென்றுவிடும்? எங்கே ரோசம் உள்ள சமூகமாக இருக்க முடியாது. என்னுடைய மஸ்ஜிதுகள் தகர்க்கப்படும் பொழுது கோபப்படாமல் இருக்க முடியுமா? எனவே பொதுவாக எப்பொழுதும் இந்த விஷயத்தில் ரோசப்பட போகிறோம்? இந்த கஸ்ஸாவுடைய விடயத்தில் எப்பொழுதுதான் நாங்கள் விழிக்கப் போகிறோம்? எப்பொழுது ஒரு காத்திரமான நடவடிக்கையை எடுக்கப் போகிறோம்? எனவே அநியாயங்களும் அத்துமீறல்களும் கொலைகளும் தகர்ப்புகளும் இடிபாடுகளும் விரட்டி அடிப்பதும் நோவினை ஏற்படுத்துவதும் காயப்படுத்துவதும் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் ரோசப்படுவது? எப்பொழுது நாங்கள் இதற்கு எதிராக செயல்படுவது, ஒன்றுபடுவது என்று கேட்டுவிட்டு, பொதுவாக பாருங்கள் முஸ்லிம்களே, இந்த காயங்கள், நோவினைகள், இந்த இரத்த ஓட்டம், இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படியான நிலைமையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். உண்மையிலே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய் அல்ல, அது நடக்கும். நிச்சயமாக அல்லாஹ் சதிமோசக்காரருடைய சதியை அல்லாஹ் சக்சஸ் ஆக்க மாட்டான். அதுக்கு நல்ல முடிவை கொடுக்க மாட்டான். அதுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்ட மாட்டான். குழப்பவாதியுடைய செயல் ஒருபொழுதும் சீரமையாது. அது அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்காது. எந்த அநியாயக்கார சங்கங்கள், இயக்கங்கள், நிறுவனங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அது ஒரு காலத்திலே அழிவு நாசத்தின் பக்கம்தான் முடியும், நஷ்டத்தின் பக்கம்தான் சென்றடையும். எனவே தாய்மார்கள் இத்தனை பேர் உதவி தேடிக்கொள்கிறார்கள். பிள்ளைகள் இழந்தவர்கள், சிறுவர்கள் எப்படி தாய்மார்களை பெற்றோர்களை இழந்து கூக்குடுகிறார்கள், அழுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள், ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள், கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்ற அகதிகளாக, நாடோடிகளாக மக்கள் ஆக்கப்பட்ட எத்தனையோ பேருடைய ஓசைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், செய்திகளிலே வாசித்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுதுதான் இதற்கு ஒரு முடிவு? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் பதிலளிக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு பார்த்து முடிவு கொடுக்க வேண்டும். அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தான் அளிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயல்களை விட்டு பராமுகமாக இருக்கிறான், தெரியாமல் இருக்கிறான், கணக்கெடுக்காமல் இருக்கான் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ராஹிம் 42வது வசனம். எனவே நவீன உலகே, உங்களை பார்த்து நாங்கள் சில விடயங்களை சொல்லுவோம். நவீன உலகை பார்த்து சில விடயங்கள். எங்கே சட்டங்கள், எங்கே பாதுகாப்பு சட்டங்கள், எங்கே இந்த ஜனநாயகம், எங்கே மனித நேயங்களை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்கள், எங்கே மனித உரிமை கண்காணிப்பு குழு, எங்கே உங்களுடைய ஒரு கட்டளைகள், உங்களுடைய கடமைகள், உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் எங்கே சென்று விட்டது? என்ன அளவை நீங்கள் அளக்கிறீர்கள்? என்ன நிறுவை போடுகிறீர்கள்? நீங்கள் ஆளுக்கேற்றவாறும் ஊருக்கேற்றவாறு நாட்டுக்கேற்றவாறுமா நீங்கள் செயல்படுவீர்கள்? நீங்கள் எப்பொழுதுமே ஆளுக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய சட்டங்களை நீங்கள் நிலைப்படுத்துவீர்களா, சட்டங்களை அமுல்படுத்துவீர்களா என்று அவர்களை பார்த்தும் சில பக்கசார்பற்ற தீர்க்கமான காத்திரமான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். குற்றவாளிகளை குற்றக்கூண்டில் நிறுத்த வேண்டும், அநியாயக்காரர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அநியாயக்காரர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களையும் பார்த்து சொல்லிவிட்டு, இப்படியான பொதுவாக மிக பயங்கரமான, தாங்க முடியாத, கேவலமான நிகழ்வுகள் எல்லாம் அநியாயக்காரர்கள் நிகழ்த்தப்படும் பொழுதோ, இப்படியான கொலைகள், தகர்ப்புகள், இடிபாடுகள், மஸ்ஜிதை தகர்ப்பது, வீட்டை தகர்ப்பது, மக்களை வெளியாக்குவது, எல்லா நெருக்கடிகளை நீங்கள் என்ன தந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய நல்ல எண்ணம் தான் வைப்போம், அல்லாஹ்வுடைய நல்லதை தான் எதிர்பார்ப்போம். நாங்கள் நற்சகுணம் தான் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் வைத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதுமே இதை அபசகுணமாக பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆறுதல் ஊட்டி மக்களையும் தைரியப்படுத்தி, இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிட்டும், கூடிய சீக்கிரம் இதற்கெல்லாம் ஒரு அழிவு வரும் என்று சொல்லிவிட்டு பொறுப்பு. உலக இஸ்லாமிய நாடுகளுடைய முஸ்லீம் தலைவர்களே, அதிகாரிகளே, உங்களுடைய பொறுப்புகள் எங்கே? உங்களுடைய இந்த சின்ன பச்சிளம் குழந்தைகளுடைய கூக்குரல்கள் உங்களை கேட்பதில்லையா? நோயாளிகளுடைய அந்த அணுங்கல்கள், முனங்கல்கள் உங்களை கேட்பதில்லையா? இந்த இழந்த கவலையில்லாதவருடைய அந்த ஏக்கங்கள் உங்களுக்கு கேட்பதில்லையா?
ஏன் இப்பொழுது ஒரு துண்டு ரொட்டி அவர்களுக்கு அவர்களை சென்றடைகிறதா? ஒரு 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 கப் தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர் போய் சென்றடைகிறதா? மருந்து கிடைக்கிறதா நோயாளிகளுக்கு? நிவாரண உதவிகள் கிடையாது, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்றன. உங்களுடைய பொறுப்புகள் எங்கே? உங்களுடைய அதிகாரங்கள் எங்கே? நீங்கள் எப்பொழுது நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக ரப்பல் ஆலமீனுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? நீங்கள் பொறுப்புதார்கள் அல்லவா? உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும், உங்களுடைய தலைமைத்துவங்களை பற்றி கேட்கப்படும். இஸ்லாமிய குடிமக்களுடைய பொறுப்புகளை உங்களை ஒப்படைத்து பற்றி அல்லாஹ் கேட்பானே, என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? என்ன உதவி செய்தீர்கள்? என்ன பணிகளில் ஈடுபட்டீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லி, எங்கே முன்னைய காலத்தில் உமர் ஃபாரூக்களுடைய தைரியம், அவர்களுடைய அந்த சுய கௌரவம், இஸ்லாத்துக்காக தன்னை பட்ட ரோஷம் எங்கே? அதே போன்று முஅத்தஸிம் பில்லாஹ் என்று சொல்லி ஒரு பெண் சிறிய ஒரு தாக்குதலுக்கு ஆளாகிய பொழுது ஒரு பெரும் படையை அனுப்பி உதவி செய்த முஅத்தஸிம் பில்லாஹ் எங்கே? அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி எங்கே அநியாயக்காரரை அடித்து விரட்டிய மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அவர்களுடைய அந்த துணிச்சல் எங்கே? அவர்களை போன்ற தலைவர்களாக நீங்கள் எப்பொழுது மாறுவது என்று கேட்டுவிட்டு, அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களே, இறைவனை நம்புங்கள். நீங்கள் மேலெண்ணம் அல்லாஹ்வுடைய ஆதரவை நீங்கள் எப்பொழுதும் இழந்து விட வேண்டும். நல்லதே நினையுங்கள், அல்லாஹ் நல்லது செய்வான், உதவி செய்வான், பாதுகாப்பான். அவர்கள் சதிமோசக்காரர்களை அல்லாஹ் அழிப்பான், நாசமாக்குவான். சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான், திடீர் கண்டுபிடிப்பான். அவர்கள் என்ன சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறேன், நீண்ட கைத்து விட்டிருக்கிறேன். என்னுடைய சதி அது உறுதியானது. கலம் 45வது வசனம். என்னை கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். கவலை சஞ்சலை போக்குவோம் அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீனை நம்புவோம். நீங்கள் கவலை சஞ்சலப்பட வேண்டாம். உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர் சாதிகள், நீங்கள் தான் ஆட்சி செய்ய தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆல் இம்ரான் 130 வசனத்தை ஓதி அமீர் முஃமினீன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு கருத்தோடு முதலாவது ஹுத்பா முடிக்கிறார்கள். அதாவது நீங்கள் எப்பொழுதுமே பெரும்பான்மையை வைத்து உதவி பெறக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும். எனவே உங்கள் விஷயத்திலே நான் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்ற கவலையை நான் மனதில் கொள்ள மாட்டேன். எப்பொழுதும் துவாவுடைய கவலையை தான் மனதில் கொள்வேன். நீங்கள் சரியான முறையில் துவா கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால், அது உள்ளத்தில் உதிப்பு ஏற்பட்டால், நீங்கள் துவா கேட்டால் நிச்சயம் அதோட பதில் அல்லாஹ்வின் புறமிருந்து வரும். எனவே ரப்பிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு துவா கேளுங்கள் என்று சொல்லி கத்தீப் அவர்கள் சொல்லி இஸ்திக்பார் செய்து முடித்து இரண்டாவது ஹுத்பாவில் அந்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களிலே பெரும்பாலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஈடுபடக்கூடிய அமளிபாதிக்கூடிய தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்கிறார்கள், புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அவர் எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியை பரிசுத்தமாக பேசியிருக்கிறார்கள். பூமியிலே நிறுவப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித், முதலாவது கிபிலா, அதே போன்று எப்பொழுதுமே பொதிகளோடு கட்டுச்சாதனங்களோடு பயணிக்க வேண்டிய 3 மஸ்ஜிதுகளிலே ஒன்று. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது புனிதமானது, சூழ உள்ள இடங்கள் பரக்கத்துக்குரியது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய புனிதத்தன்மையும் பரக்கத்தையும் யாராலும் அளிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதை பறைசாட்டி விட்டான். எனவே அதை எங்களில் யாரும் அதை புறக்கணிக்க முடியாது, எந்த எதிரிகளும் அதை இல்லாமல் ஆக்க முடியாது. எனவே இந்த கட்டங்களில் நம்முடைய புனித பூமி எப்பொழுதுமே புனிதமாக இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அது அநியாயக்காருடைய கடுபிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அது எல்லா விதமான ஷிர்க்கு குஃப்ர்களுடைய வெளிப்பாடுகள் அடையாளங்களை விட்டும் அது நீங்க வேண்டும், சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக பரக்கத்தான் இந்த பூமியிலே எப்பொழுதுமே வரலாறு நடிகிலும் நாங்கள் அல்லாஹ்வை நம்பித்தான் வந்திருக்கிறோம், ரப்பல் ஆலமீனுடைய உறுதியிலே வாழ்ந்திருக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியை நாடாமல் கைவிட்டது கிடையாது, மனதிலிருந்து கழட்டியது கிடையாது. நிச்சயமாக ஒரு கஷ்டத்தோடு 2 இலகுகள் கிடைக்கும் என்ற சூரா ஷரஹ் அலம் நஷ்ரஹோட 5வது 6வது வசனத்துடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உண்மையிலே அதை நாம் உறுதி கொள்கிறோம், அது நடக்கும். இது ஒரு கஷ்டம், 2 லேசுகள் வரும், 2 உதவிகள் வரும், ஒரு துக்கம், ஒரு கவலை, 2 சந்தோஷங்கள் வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அழகான முறையிலே நாங்கள் பொறுமை செய்கிறோம். நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து நடமாறிய அந்த நபிமார்களை அரவணைத்த பூமியே உனக்கு நீ பொறுமை செய், பலஸ்தீன் நிலைமை பல பூமியே உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் என்று ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த பூமியை நேசிக்கக்கூடியவர்களை எப்பொழுதுமே நேசிக்கக்கூடியவர்கள், அந்த நேசிக்கக்கூடியவருடைய உள்ளம் எப்பொழுதும் இந்த கவலைகளை, சஞ்சலமான நிலைமைகளை பார்த்து, கவலையான நிலைமைகளை பார்த்து உள்ளம் பிளக்கும், உள்ளம் வெடிக்கும். என்றாலும் நாங்கள் இந்த கவலையான, கஷ்டமான, நெருக்கடியான, பயங்கரமான நிலைமைகளிலும் நமக்கு தைரியம் இழக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய திடகாத்திரமான தைரியத்தோடு செயல்பட வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும், பொறுமையோடு ஸ்திர போக்கோடு நாங்கள் செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே இதில் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கிற பணி ஈடுபட வேண்டும், வந்து செல்ல வேண்டும், விவாதத்தில் ஈடுபட வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெறிச்சோடி விட முடியாது, அதை நாங்கள் பாலடைய விட முடியாது. எந்த நெருக்கடி இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி, நெருக்கடிகளை தாண்டி, சவால்களை தாண்டி நாங்கள் இந்த
இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்பொழுதுமே பேணி பாதுகாக்கிற அமல்கள் மூலம் செழிப்பாக்குகின்ற நம்முடைய ஒரு கலாச்சாரமாக, நம்முடைய ஒரு நாகரிகமாக, நம்முடைய ஒரு வரலாறாக, நம்முடைய ஒரு கொள்கையாக, அகீதாவாக, விசுவாசமாக, நம்முடைய சமகால எதிர்கால எழுச்சிக்கு காரணமானதாக எப்பொழுதுமே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்க வேண்டும். அதை அப்படியே நாங்கள் அந்த நிலையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் எத்தனை நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திய நபிமார்களுக்கு தொழுகை நடத்திய இடம், சஹாபாக்கள் சுஜூத் செய்த இடம், தாபிஈன்கள் தஸ்பீஹ் செய்த இடம், இறை நேசர்கள் அல்லாஹ்வை தியானித்த இடம், எப்படி இது விட முடியும்? ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை மேலும் குரலோங்க சொன்ன இடம். எனவே எப்பொழுதுமே நல்ல பரிசுத்தமான அடியார்களாக வணக்கம் புரிந்த இடத்தை நாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எப்படி அதை நாம் பால்படுத்த முடியும்? எனவே அதை நாங்கள் அல்லாஹ்வை துதிப்பதன் மூலம், வணக்கம் செய்வதன் மூலம், இபாதத் செய்வதன் மூலம் செழிப்பாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த கஷ்டங்கள், இந்த சிரமங்கள், பொதுவாக இந்த உண்மையிலே நாம் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை செய்வதை கைமாறு கடமை என்னவென்றால், சிறப்பு கண்ணியமானவர்களுக்கு கண்ணியங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் சிறை கைதிகள் கூட உண்மையிலே சிறந்த கண்ணியத்துக்குரிய மக்கள், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். எனவே நாங்கள் எப்பொழுதுமே சிறை கைதிகளை கணக்கெடுக்காமல் விட்டோம். நம்மளும் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் பொதுவாக இந்த உலக நாடுகளுடைய வாக்குறுதிகள், அதே போல நம்முடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் எப்பொழுதுமே அது மனித நேயத்தை பாதுகாக்கின்றவைகளாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அதை நாங்கள் எப்பொழுதும் வேதனை செய்யக்கூடிய மக்களுக்கு நோவினை வருத்தக்கூடிய சட்டங்களாகத்தான் இருப்பது போன்று எண்ண தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு, அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு எந்த பயனும் கிடையாது. அவர்களை நம்பி நாம் எதையும் காணவில்லை. இதுவரைக்கும் நம்மால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை, நமக்கு எந்த நலவுகள் நடந்ததாக தெரியவில்லை. எனவே அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் என்று சொல்லி அந்த விடயத்தை சொல்லிவிட்டு, இறுதியாக பொதுவாக எப்பொழுதுமே பலகீனமானவர்களுக்கு எதிராக பலம் வாய்ந்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரம் செலுத்துகின்ற இந்த விடயம், அது உண்மையிலே இப்படியான பலகீனர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த அராஜகர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் எப்பொழுதுதான் இவர்களுக்கு பண்பாடுகள், நல்ல குணங்கள் ஏற்படும், எப்பொழுதுதான் இஸ்லாமிய நேயமுள்ளவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி நாம் வினாவாக தொடுக்கிறோம். எனவே எப்பொழுதும் இது மனித இனத்துக்கு இன்னும் கேவலத்தையும் கேட்டையும் இழிவையும் கொண்டு சேர்க்கக்கூடிய செயலை தவிர இது மனித இனத்துக்கு ஒரு கௌரவமான செயல். மனிதர்களாக இருந்து கொண்டு காட்டும் ராண்டிகளாக மனிதநேய பண்புகளை குழி தோண்டி புதைக்கின்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் கைதிகளை நோவினைப்படுத்துவதற்கு, சித்திரவதை செய்வதற்கு, அச்சுறுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு, இப்படியான அடிப்படை வைத்திய சேவைகள் கூட வழங்காமல் இருப்பது எவ்வளவு மனித நேயத்துக்கு புறம்பான, மாற்றமான, இழிவான செயல் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அடிப்படை தேவைகளான மருந்துகள், சிகிச்சைகள் கூட அடியோடு வழங்கப்படாத அளவுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காத மனித நேயமற்ற ஒரு கேவலமான இந்த நபர்களுக்கு, இப்படிப்பட்ட படைப்புகளுக்கு எப்பொழுதுதான் பண்பாடுகளும் மனித நேயத்தின் அடிப்படை தன்மைகளும் உருவாகுமோ என்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஏக்கத்தோடு, வினாக்குறியோடு நாம் நம்முடைய பலகீனத்தை இறைவனிடம் முறைப்படுகிறோம் என்று நீண்ட ஒரு துஆ பிரார்த்தனை ஆரம்பித்து, அந்த துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவிலிருந்து விடைபெறுகிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் வாழ்க்கையிலே பயனடைவோம். முதலாவது ஹுத்பா அல்லாஹ்வை திக்ர் செய்வதனுடைய பிரயோசனங்கள், பயன்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ்ந்து திக்ரோடு மரணிப்போம். எப்பொழுதுமே நாம் நல்ல அமல்களில் இஸ்திகாமத்தாக, தீனில் இஸ்திகாமத்தாக, எப்பொழுதும் இஸ்லாத்தை அமல்களை இபாதத்தில் விட்டு கொடுக்காமல் நிலையாக செயல்பட்டு அதனுடைய பிரயோசனங்கள் அடைந்து மலக்குமாருடைய நன்மாராயத்தை பெறுவோம். சக்கராத்துடைய நிலைமையில் என்ற 2வது ஹுத்பா. 3வது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஈடுபடக்கூடிய போராளிகள், பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மாராயம், தைரியமூட்டி, எதிரிகளுக்கான, அநியாயக்காரர்களுக்கான எச்சரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து, அந்த அநியாயக்காரர்களுடைய மனித நேய பண்புக்கு மாற்றமான இழிச்செயல்களை இழித்து அந்த மஸ்ஜிதிலே, அந்த மிம்பரிலே தைரியமாக முன்வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா இடம்பெற்றிருந்தது. எனவே 3 ஹுத்பாக்கள் நம்முடைய வாழ்க்கையை என்னென்ன தேவையை எடுத்துக்கொள்வோம், என்னென்ன விடயங்களை தவிர்க்க வேண்டுமோ தவிர்த்து கொள்வோம், பிறருக்கும் எத்தி வைப்போம், இதை மக்கள் மயப்படுத்துவோம், பிறரும் பயனடைந்து அதன் மூலம் நட்பாக்கியம் பெறுகின்ற நல்ல மக்களாக மாறிக்கொள்வோம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பிடும் நண்பர் ரிஸ்வான், நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் விடுகின்ற நண்பர் ஷர்பானுக்கு நன்றி செலுத்தியவனாக, உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக துஆவோடு மீண்டும் ஒரு மனாபிஸ்லாம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.